வணக்கம் மக்களே, இது நம்ம ரேண்டம் வேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம அனோகன் அனிமியோட எபிசோட் 10 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு குட்டி லைக்க தட்டிட்டு போங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஜின்தானை காட்டுவாங்க. அவன் ஏதோ ஒரு லெட்டர் எழுதி மென்மாவோட வீட்டு போஸ்ட் பாக்ஸ் குள்ள போட்டுட்டு ஓடி போயிடுவான். அடுத்து மென்மாவை காட்டுவாங்க. ஜின்தானோட அம்மாவை கும்பிட்டுட்டு நாளைக்கு தான் கடைசி அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லும். அடுத்து நருக்கோவை காட்டுவாங்க. அவ ரொம்ப சோம்பேறியா வீட்டுல படுத்திருப்பா. அவங்க அம்மா உடனே ஒரு வழியா உனக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு இப்பதான் நேரம் வந்துச்சா, ஸ்கூலுக்கும் கட்டடிச்சுக்கிட்டு இருக்க, வீட்டுக்கும் வராம போயிட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா திட்டிட்டு இருக்கும். அதுக்கு உடனே வாய மூடிட்டு நீ வெளியில கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவே ஏத்து பேசும். அவங்க அம்மாவை சரி சரி போறேன் அப்படின்னும் போது நருக்கோவுக்கு ஒரு கால் வரும். யாருன்னா யுக்கேச்சு தான். இந்த மாதிரி பாப்போம் ஏதோ ஒரு பார்ட்டி கொண்டாட போறானா, நீ வரியா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான். அவ உடனே நீ வரமாட்டேன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு யுக்கேச்சுவே சொல்லிடுவான். யுக்கேச்சு உடனே சரி நம்ம அங்க போக வேணாம், ஸ்டேஷன்ல மீட் பண்ணுவோம், நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்தே சுருக்கோவை சைட்லயே காட்டுவாங்க. சுருக்கோ யுக்கேச்சு பின்னாடி 2 பொண்ணுங்க சுத்துவங்கல்ல, அதுங்க கூட பேசிக்கிட்டு இருப்பா. உனக்கு தான் யுக்கேச்சு தெரியும்னு ஓவரா ஆடாத அப்படிங்கும் போது அவ எதையுமே கண்டுக்காம, அவன் 150 சென்டிமீட்டர் இருப்பான், 60 கிலோ, அவனுக்கு இந்த குக்கீஸ் தான் பிடிக்கும், அதே மாதிரி அவனுக்கு கிராஸ் ட்ரெஸ்ஸிங் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவா. உடனே யுக்கேச்சு பின்னாடியே துரத்திட்டு இந்த மாதிரிலாம் வெளில சொல்லிக்கிட்டு தெரியாத அப்படிமா. சுருக்கோ எனக்கு வலிக்குது யுக்கேச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டே அந்த இடத்த விட்டு ஓடிடும். யுக்கேச்சு என்னாச்சு இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியா பார்த்துட்டு இருப்பான். அடுத்து ஜின்தான், பாப்போ, மென்மா 3 பேரும் ஜின்தானோட வீட்டுல உட்கார்ந்து ஏதோ பார்ட்டி நடக்க போதுல நாளைக்கு, நான் அதுக்காக தான் இது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கேன், நம்ம ஹியூஜ் ஃபேர்வெல் கொண்டாடணும், பார்ட்டில அப்படியே சும்மா கலர்ஃபுல்லா இருக்கணும் டெக்கரேஷன்ஸ்லாம் அப்படின்னு பாப்போ சொல்லிக்கிட்டு இருப்பான். உடனே மென்மா நான் ஃபிளையர்ஸ் டிஷ்யூ பேப்பர்ல ஃபிளவர் செய்யறேன் அப்படிங்கும். ஜின்தான் கிட்ட இந்த ஃபிளையரை வச்சு டிராஷ் கேன் பண்ணு அப்படின்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். பாப்போ உடனே நான் சின்ன வயசுல இருந்து இப்படிதான் ஏதாவது மத்தவங்களை அட்ராக்ட் பண்ணணுங்கிறதுக்காக நிறைய விஷயம் செஞ்சுக்கிட்டே இருந்தேன், ஆனாலும் உங்க கேங்ல நீங்க என்னையும் சேர்த்துக்கிட்டீங்க, என்னால உங்களெல்லாம் பாத்துக்க மட்டும்தான் முடிஞ்சிச்சு, இப்போ வரைக்கும் நான் பாத்துக்கிட்டு மட்டும்தான் இருக்கேன் அப்படின்னு ஏதோ சம்பந்தமே இல்லாம ரொம்ப கவலையா பேசிக்கிட்டு இருப்பான். உடனே அவன் உடனே டக்குன்னு மாறிடுவான். பாப்போம் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா வேகன் பார்ட்டியை இது பண்ணி ஃபேர்வெல் நல்லா கிராண்டா இருக்கும், அப்படிதான் நம்ம மென்மாவை அனுப்பணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்போம். உடனே மென்மாவும் ஹூ ஹூ அப்படின்னு குதிச்சுக்கிட்டு இருக்கும். அடுத்தே மென்மா அம்மாவை காட்டுவாங்க. அவ அந்த பார்ட்டியோட இன்விடேஷனை கையில வச்சுட்டு இதுக்கெல்லாம் நான் போகவே போறது இல்ல, இந்த பசங்க என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என்ன முட்டாள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எரிச்சலா பேசிக்கிட்டு இருக்கும். உடனே மென்மாவோட தம்பி சதோஷி நான் கண்டிப்பா போவேன் இந்த பார்ட்டிக்கு அப்படிங்கும் போது அவங்க அம்மா நீயே போற அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கும். உடனே அவன் அம்மா நான் இந்த வாட்டி வளர்ந்துட்டேன், உங்களுக்கு அதுவாது கண்ணுக்கு தெரியுதா, நீங்க என்ன பத்தி நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி போயிடுவான். உடனே அவங்க அம்மா உட்காந்து அழுதுகிட்டே இருக்கும். அவங்க அப்பா நம்ம நீ நான் சதோஷி 3 பேரும் தான் சந்தோஷமா இருக்கணும், மென்மா செத்துட்டா அதுக்காக மென்மாவை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க கூடாதுல்ல அப்படிங்கும் போது அவங்க அம்மா பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடும். அடுத்தே யுக்கேச்சும் நருக்கோவும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப நருக்கோ சொல்லிக்கிட்டு இருக்கும், நான் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் நினைப்பேன், மென்மா இந்த இடத்துலயே இல்லைன்னா நான் இன்னும் ஜின்தான் கூட க்ளோஸ் ஆயிரலாம்ல அப்பெல்லாம் நான் நினைச்சிருக்கேன். ஆனா மென்மா நிஜத்திலேயே இந்த உலகத்தை விட்டு போனதுக்கு அப்புறம் ஜின்தானை விட்டு நான் ரொம்ப தூரமா போயிட்டேன், ஜின்தான் கூட என்னால பக்கத்துல போகவே முடியல, இப்பயும் மென்மா திரும்ப வந்ததுனாலதான் ஜின்தான் கூட நான் க்ளோஸ் ஆக முடிஞ்சிச்சு அப்படிங்கும் போது யுக்கேச்சு ஆமா அதுக்கு நம்ம தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அடுத்தே அவனுக்கு ஒரு கால் வரும். யாருன்னு பார்த்தா சுருக்கோ தான் கால் பண்ணிருப்பான். சுருக்கோ இன்னைக்கு நீ சீக்ரெட் பேஸ்க்கு போறியா அப்படிங்கிற மாதிரி யுக்கேச்சு கிட்ட கேப்பா. உடனே அவன் இல்ல போகல அப்படிங்கும் போது நீ நருக்கோ கூட தானே இருக்க அப்படிங்கும் போது ஆமா ஆமா அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே அவன் நீ ஒரு பயந்தாங்கோலி, மென்மா இந்த ஹெவனை விட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு ஆள் கிடைக்காம தானே நீ நருக்கோ கூட சுத்திக்கிட்டு இருக்க, எனக்கு புரியுது, நீ எப்பயுமே இப்படிதான், நீ ஒரு வேஸ்ட் வீக் அப்படிங்கிற மாதிரி அவனை திட்டிக்கிட்டே இருக்கும். மென்மா நம்ம கிட்ட கடைசியா போன் பண்ணும்போது எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அவன் என்ன தெரியுமா சொன்னா, ஜின்தானுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும், அது உங்களால மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொன்னா, அதை கூட நீ மறந்துட்டல்ல, நீ ஒரு வேஸ்ட் அப்படிங்கிற மாதிரி போன் வச்சிடும். அடுத்தே அவன் நருக்கோ கிட்ட எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா, அது நீ மட்டும்தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். அடுத்தே பாப்போ, ஜின்னு, மென்மா 3 பேரும் அந்த சீக்ரெட் பேஸ்ல உட்கார்ந்து இருப்பாங்க. நான் பார்ட்டிக்கு கூப்பிட்டேன் ஆனா யாருமே வரலையே அப்படிங்கிற மாதிரி பாப்போ கவலையா உட்கார்ந்துருப்பான். உடனே ஜின்தான் வரலன்னா என்ன நம்ம பார்ட்டியை ஆரம்பிச்சிடும் அப்படிங்கும் போது இல்ல நான் போய் கால் பண்றேன் அப்படின்னு சொல்ல போகும்போது வரிசையா ஒவ்வொருத்தரா வர ஆரம்பிச்சிருவாங்க ஸ்நாக்ஸ் ஜூஸ்ன்னு வாங்கிட்டு. நருக்கோ உள்ள வந்தோடனே ஜின்தானை தான் பாப்பான். அப்ப கூட அவன் சோகமா தான் இருப்பான், ஏன்னா கடைசி முடிவு வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ரொம்ப சோகமா இருப்பான். அடுத்து பார்ட்டியை ஆரம்பிச்சிருவான். பாப்போம் உடனே மென்மா முன்னாடி வா அப்படிங்கும் போது மென்மா எனக்காக இந்த நாளை நீங்க செலவழிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி,
நான் வந்து கண்டிப்பா ஹெவனுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த டைரியில எழுதி காட்டும். எல்லாரும் உட்காந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ வந்து யுகேச்சோ எந்திரிச்சு என்டர்டைன்மெண்ட் எதுவும் இல்லையா, நம்ம ஸ்நாக்ஸ் மட்டுமே சாப்பிட்டுட்டு இப்படியே பார்ட்டியை முடிச்சலான்னு இருக்கீங்களா அப்படிங்கும் போது என்ன என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பாப்போ கேட்பான். அதுக்கு உடனே யுகேச்சோ இந்த டேவை நம்ம திரும்ப ஏன் அந்த டேவையே ரீஎனாக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பான். உடனே வந்து ஜின்தான் இதெல்லாம் சரி வராது, இந்த பார்ட்டியில இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருப்பான். அவன் அதெல்லாம் கண்டுக்காம நருக்கோ நீ ஆரம்பி அப்படிங்கும் போது நருக்கோ மறுபடியும் முதல்ல இருந்து ஜின்தான் கிட்ட உனக்கு மென்மாவை பிடிக்குமா அப்படின்னு இப்ப கேட்கும். ஜின்தான் எதுவுமே சொல்லாம ஒரு மாதிரி எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருப்பான், எதுவுமே ரியாக்டே பண்ண மாட்டான். ஆனா பாப்பா வந்து சடனா நீ சொல்லிதான் ஆகணும் ஜின்தான், சொல்லு சொல்லு சொல்லுங்கிற மாதிரி திரும்பி திரும்பி கத்திக்கிட்டே இருப்பான். சுருக்கோ தான் வந்துட்டு வேணாம் இது தேவையே இல்லை நிறுத்துங்க இதை அப்படின்பா. ஆனா யாருமே கேட்க மாட்டாங்க. உடனே ஜின்தான் வந்து எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுவான். சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டக்குன்னு வெளியில ஓடி போக பாப்பான். உடனே பாப்பா அவங்க இருந்து நீ திரும்ப ஓடி போனீன்னா அன்னைக்கு மாதிரியே நடந்துடும் ஜின்தான், திரும்பிங்க அப்படிங்கும் போது திரும்பி பாப்பா. மென்மா கண்ணுல இருந்து தண்ணி ஊத்திக்கிட்டே இருக்கும், எதுவுமே பேசாது. அடுத்தே நருக்கவும் சுருக்கவும் நடந்து போயிட்டு இருப்பாங்க. நருக்கம் வந்து பயங்கரமா அழுகும். நான் இந்த மாதிரிலாம் நினைச்சு பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அழுதுட்டே இருக்கும். அதுக்கு உடனே சுருக்கம் வந்து இதெல்லாம் யுகேச்சு வேலை தானே, யுகேச்சு சொல்றதுனால தானே நீ பண்ண அப்படிங்கும் போது யுகேச்சும் அவளும் இந்த சீக்ரெட் பேஸ்க்கு நடந்து வரும்போதே யுகேச்சு கிட்ட அவன் சொல்லியிருப்பா இதெல்லாம் பண்ண வேணாம் தேவையே இல்லை, அன்னைக்கே தெரிஞ்சு போச்சு தானே, அவனுக்கு தான் பிடிக்கலன்னு சொல்லிட்டானே அப்படிங்கும் போது மென்மா ஹெவனுக்கே போனாலும் மென்மா கிட்ட நீ தோத்துக்கிட்டே தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி அவளை ஏத்தி விட்டுட்டு தான் கூட்டிட்டே வருவான். உடனே நருக்கோ வந்து சுருக்கோ கிட்ட உனக்கு இதெல்லாம் புரிய போறது இல்ல, எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு, என் ஜின்தான் வந்து நான் எத்தனை வருஷமா லவ் பண்றேன் ஆனா அவன் என்னை திரும்பி பார்த்ததே இல்லை, நம்ம லவ் பண்ற ஒருத்தவங்க நம்ம திரும்பி பார்க்கலன்னா நம்மளுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு உடனே எனக்கு புரியுது, ஏன்னா நான் ரொம்ப வருஷமா யுகேச்சுவை லவ் பண்றேன் அப்படின்னு சுருக்கோ சொல்லும். ஜின்தான் கூட மென்மா ஹெவனுக்கு போனதுக்கு அப்புறம் ஒருவேளை உன்னை திரும்பி பார்க்கலாம், ஆனா யுகேச்சு என்னைக்குமே வந்து என்னை திரும்பி பார்க்க போறது இல்ல, ஏன்னா அவன் மென்மாவோட ரீப்ளேஸ்மெண்டா ஒன்னதான் நடிச்சுக்கிட்டு இருக்கான். உடனே வந்து நருக்கோ வந்து அவ பக்கத்துல கட்டி பிடிச்சிக்கிட்டு இல்ல இல்ல நான் கண்டிப்பா என்னைக்குமே யுகேச்சு கூட வெளியில போகவே மாட்டேன், அவனும் நானும் டேட் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா எனக்கு ஜின்தானை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி அழுதுகிட்டே இருக்கும். மென்மாவும் ஜின்தானும் நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. அப்ப ஜின்தான் வந்து பாப்போ சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருப்பான். பாப்போ வந்து நான் உன்னை ப்ரெஷர் பண்ணதுக்கு தப்பு தான் ஜின்தான், என்னை மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சாரி எல்லாம் கேட்டுட்டு இருப்பான். அதை தான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். இப்ப உடனே மென்மா வந்துட்டு ஜின்தான் அப்ப சொன்னது உண்மையா, என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க அது உண்மையா அப்படிங்கும் போது ஆமா அப்படின்னு சொல்லுவான். நான் உடனே அவன் வந்து நீ வந்து என்னை ஃப்ரெண்டா நினைச்சுக்காத, நான் ஃப்ரெண்டாலாம் அப்படி சொல்லல அப்படிங்கும் போது எனக்கும் தெரியும் நீ கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற மாதிரி தானே நினைச்ச அப்படிங்கும் போது ஆமா அப்படின்னு அவன் வெக்கப்படுவான். அதுக்கு உடனே மென்மா வந்து நம்ம வளர்ந்து இப்படியே போயிருந்தோம்னா நான் சாகாம இருந்திருந்தேன்னா உன்னோட ஒய்ஃபா இருந்திருக்கலாம் தானே அப்படிங்கும் போது அவனும் ஆமா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதுக்கு உடனே இப்ப கூட ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல, நீ ஹெவனுக்கு போக வேணாம் இங்கேயே இருந்துரு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிடுவான் கடைசியில அத. அதுக்கு உடனே மென்மா வந்து இல்ல இல்ல நான் ஹெவனுக்கு போகணும் ஜின்தான், அப்பதானே நான் திரும்ப மறுபிறவி எடுத்து வருவேன், அப்பதான் நான் உங்க எல்லார்கிட்டையும் பேச முடியும், ஓன்ட்ட மட்டும் இல்லைல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லும். ஒருவேளை நான் கேட்டர் பில்லரா பிறந்துட்டேன்னா என்ன பண்றது, ஒருவேளை ஃபிஷ்ஷா பிறந்துட்டேன்னா நீ என்ன சாப்பிட்ற ஜின்தான் அப்படிங்கிற மாதிரி உளறிட்டு இருக்கும். அது அடுத்து யுகேச்சுவை காட்டுவாங்க. அவன் மென்மா மாதிரியே அந்த ஒரு முடியெல்லாம் வச்சிருந்தான்ல, அந்த முடியை கட்டி பிடிச்சிக்கிட்டு மென்மா ஜின்தான் வந்து உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னான்ல அதுக்கு நீ என்ன பதில் சொல்லலான்னு இருந்த, எனக்கு தெரியும் தான், ஆனாலும் வந்து உன் வாயில அதை கேட்கணும்னு நான் நினைச்சேன், நீ மென்மா ஜின்தான் உனக்கு வேண்டாம், நீ வந்து இங்க இருந்து ஹெவனுக்கு சீக்கிரமா போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இவன் ஒரு சுயநலவாதிப்பா. அடுத்து ஜின்தானை காட்டுவாங்க. அவன் மென்மா தூங்கிக்கிட்டு இருக்கிறத அவன் தலையை தடவிக்கிட்டே நான் மட்டும் உனக்கு போதாத மென்மா அப்படிங்கிற மாதிரி கவலையா பேசிக்கிட்டு இருப்பான். அவன் தூங்கிக்கிட்டே இருப்பான். அவன் எந்திரிச்சு போயிடுவான். அடுத்த உடனே அவ கனவுல வந்து அவங்க ஜின்தானோட அம்மா வருவாங்க. அவங்க வந்து நீ ரீபர்த்தை பத்தி என்ன நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. மறுபிறவியா அப்படின்னா என்ன அப்படின்னு வந்து மென்மா கேட்டிருக்கும். அதுக்கு அவங்க அம்மா உடனே நீ வந்து செத்ததுக்கு அப்புறம் கூட அடுத்து பிறக்கலாம், ஒருவேளை குழந்தையா பிறக்கலாம், இல்லைன்னா வந்து ஒரு புனியோட குழந்தையா கூட பிறக்கலாம், இல்லைன்னா ஒரு பூவா கூட பிறக்கலாம், அதனால கவலை எல்லாம் பட வேணாம், செத்தா கூட நீ கவலைப்படணும்னு அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே மென்மா அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு சொல்ல வருவாங்க. அதோட அவங்க நிறுத்திடுவாங்க. மென்மாவும் எந்திரிச்சிடும். அடுத்து எல்லாரும் அந்த ஃபயர் ஒர்க்ஸ் செட் பண்ற இடத்துலதான் இருப்பாங்க. உடனே செட் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்லுவாரு. உடனே எல்லாரும் அடுத்தடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து சுருக்கோ வந்து முடியை கட் பண்ணிட்டு ஓடி வரும். என்னாச்சு அப்படின்னு நருக்கோ கேட்கும். சும்மாதான்
சும்மா வெட்டுனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அடுத்தே வந்து மென்மா அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஏதோ கொடைய பிடிச்சி ஆடிக்கிட்டே இருக்கும். டக்குன்னு பார்த்தா மென்மாவோட தம்பி வந்து நானும் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உடனே இதை பார்த்தோன்னே மென்மா பயங்கரமா போய் உங்க தம்பியை கட்டி பிடிச்சிட்டு அழுக ஆரம்பிச்சிரும். ஜிந்தானை பார்த்து திரும்பி, ஜின்தான் நீ தான் கூப்பிட்டிய என் தம்பிய அப்படிங்கும்போது ஆமா அப்படின்னு அவன் சொல்லுவான். தேங்க்ஸ் ஜின்தான் அப்படின்னு சொல்லி மறுபடியும் அழுகும். அது அந்த கன் பவுடரை தூக்கிக்கிட்டு எல்லாரும் மேல நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாரோட மனசுலயும் என்ன ஓடுனா, மென்மா எப்படியாவது ஹெவனுக்கு போயிடணும், மென்மாவை கண்டிப்பா அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஜிந்தானோட மனசுல மட்டும் போகவே கூடாது, இப்ப கூட நான் என்னால நிறுத்த முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். அதோடனே யுகேச்சு கேட்ச் பண்ணிடுவான் போல இருக்கு. ஜின்தான் மென்மா இப்ப சந்தோஷமா தானே இருக்கிறா அப்படிங்கும் போது ஆமா ஆமா அப்படின்னு சொல்லுவான். நான் உன்னை தடுத்து நிறுத்தவே விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி யுகேச்சு வில்ல மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். அங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. எடுத்துட்டு போன உடனேயும் எல்லாத்தையும் செட் பண்ணி வச்சிருவாங்க இங்க. அப்பயும் வந்து ஜின்தான் என்ன நினைப்பானா, நான் இப்ப கூட இதை தடுத்து நிறுத்த முடியும், ஆனா வந்து மென்மாவுக்கு வந்து ஹெவனுக்கு போகணும்னு தானே ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு இருப்பான். லான்ச் பண்ணிடலாம், ஏன்னா லேட் ஆயிடும், சுத்தி உள்ளவங்க எல்லாம் டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அதுக்கு உடனே பாப்போம் ஏதோ மறந்த மாதிரி இருக்குல்ல. உடனே எல்லாரும் முன்னாடியும் கத்தி ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டே இருப்பான். ஜின்தான் நீயும் சொல்லு அப்படிங்கும் போது ஜின்தான் எதுவுமே சொல்ல மாட்டான். நான் இப்ப கூட இதை நிறுத்திடலாம் அப்படின்னு அவன் அதே பல்லவி தான் பாடிட்டு இருப்பான். அடுத்தே வந்து அவங்க பத்த வைக்க போகிற நேரத்துல ஜின்தான் வந்து தடுத்து நிறுத்திடலாம், இப்ப கூட நிறுத்திடலாம் அப்படிங்கிற மாதிரி ஓடி போவான். அவர் பத்த வச்சிருவாரு. பத்த வச்சோன்னா ராக்கெட் மேல போய் பறந்து அது வெடிச்சு நல்லா கலர்ஃபுல்லா வந்துகிட்டு இருக்கும். இவன் ஒரு மாதிரியா நின்றுகிட்டே இருப்பானா. உடனே பின்னால இருந்து மென்மா ஓடி வந்து ஐயோ பூவா வருது, கலரா இருக்கு அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கும். அப்ப திரும்பி பாப்பான், மென்மா இங்கதான் இருக்காளா, சொல்லு மென்மா இங்கதான் இருக்காளா அப்படின்னு யுகேச்சு வந்து கத்திக்கிட்டே இருப்பான். ஆமா அப்படிங்கும் போது அப்பதான் ஜிந்தானுக்கு சந்தோஷமா இருக்கும். மென்மா நீ போகாதது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, இப்ப இந்த நிமிஷம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி இதோட இந்த எபிசோட முடிச்சிருவாங்க. அப்ப மென்மாவோட விஷ் வந்து ராக்கெட் அனுப்புறதும் இல்ல. கடைசி எபிசோட்ல என்னதான் அவளோட விஷ், அவ போனாலா இல்லையா அப்படிங்கறத பார்க்கலாம். அது வரைக்கும் சைனோரா கைஸ், அரிகத்தோ கோசாயிமஸ்.